Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 16 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோம். சரியா, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நாம் பார்க்க போகிறோம். சரியா, அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் எழுதும் போது இந்த 2 வீடியோ மட்டுமே நீங்கள் நல்லபடியாக பார்த்துட்டு இதில் இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. சப்போஸ் நீங்கள் 16 மார்க் கொஸ்டின் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே, 2 மார்க் கொஸ்டின்ஸோட அதாவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். பருத்தி பெண்டி சிறப்பு குறிப்பு வரைக்கும், அதுக்கப்புறம் சாயம் விடும் உத்திகை முறைகளை பற்றி எழுதுக. சரியா, நவீன தறி இயந்திரங்கள் பற்றி எழுதுக. நெசவு தொழில் நுட்ப பிரிவுகள் யாவை, அதுக்கப்புறம் தாளம் என்றால் என்ன, தொல்காப்பியர் குறிப்பிடும் நடுக்கலுக்குரிய 6 துறைகளை கூறுக. சங்ககால மக்களின் கூரை வீடு வகைகளை எழுதுக. எஃகு எனப்படுவது யாது, குயின எனப்படுவோர் யார். சரி, அதுக்கப்புறம் சிலப்பதிகாரம் குறிப்பிடும் மணிகளின் வகைகள் யாவை, குமிழி என்பது என்ன. சங்க இலக்கியத்தில் நிலத்தின் பெயர்களை எத்தனை வகைகளாக பிரித்தனர், அவை எவ்வகை பெயர்களில் சுட்டப்படுகின்றன சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பயிர் சுழற்சி முறை பற்றி எழுதுக. தழும்பு என்பது என்ன, அதுக்கப்புறம் ஓசியார் எனப்படுவது யார். தமிழ் மென்பொருள்களில் எவையேனும் 4 பெயர்களை எழுதுக. தமிழ் மின் நூலகம் குறித்து எழுதுக. சங்ககால எடை கருவிகள் பற்றி எழுதுக. சரி, அதுக்கப்புறம் செம்பில் கலக்கத்தக்க உலோகங்களுக்கான கணக்கதிகாரம் கூறுவனற்றை எழுதுக. உலைக்களம் பற்றி சிறு குறிப்பு தருக. சரியா, அதுக்கப்புறம் உலோகங்களால் ஏற்படும் நீர் மாசினை தடுப்பதற்கு பண்டைய தமிழர்கள் கையாண்ட முறையினை எழுதுக. வேளாண்மை செயல்முறை எழுதுக. சரியா, கால்நடைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட கிணறுகள் குறித்து எழுதுக. சரியா, சங்ககால மக்களின் கடல் சார்ந்த அறிவுகள் மற்றும் அறிவுகள் பற்றி எழுதுக. மதுரம் மின் அதிகாரி இலக்கண குறிகளை எழுதுக. சரியா, அதுக்கப்புறம் சொற்குவை முதன்மை நோக்கங்கள் யாவை. சரியா, கோப்பு வடிவம் மற்றும் பயன்பாடுகளை அடிப்படையாக கொண்டு மின் நூல் எவ்வகை பெயர்களில் அழைக்கப்படுகின்றன சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதோட பிடிஎஃப் ஃபைல் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.